இங்கே பாருங்கள், டிசம்பர் பூவு நல்லா இருக்குதா? டிசம்பர் பூ எப்படி இருக்குது? இங்கே நான் ஒரு பதிவு சொல்கிறேங்க, என்னை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மனசில் பட்டதை சொல்கிறேன். நம்ம வந்து சாரியோ புடவையோ புடவையோ அல்லது நகையா பூவோ எது இருந்தாலுமே நம்ம வந்து பூ வச்சுக்கிட்டாலோ நகை போட்டாலோ நம்ம கணவர், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட அம்மா இவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணுமே தவிர, நம்ம லேடிஸ் நம்மளோட பக்கத்து வீட்டு புள்ள, நம்ம ஃப்ரெண்டு லேடிஸுக்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆம்பளைகிட்டேயோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற பசங்கக்கிட்டேயோ தயவு செஞ்சு, டேய் நான் இந்த பூவில் அழகாக இருக்கிறேன்னா, இந்த சாரியில் அழகாக இருக்கிறேன்னா, இந்த சுடியில் அழகாக இருக்கிறேன்னா, இந்த நைட்டியில் அழகாக இருக்கிறேன்னா, எப்படி இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. எப்போவுமே எந்த மனிதனும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் யாரும் கிடையாது. நம்ம குழந்தைங்க, நம்ம கணவர், நம்ம வந்து கணவர் ரசிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். கணவர் வந்து நம்மளை ரசிக்கணும், மனைவியை வந்து கணவர் வந்து ரசிக்கணும். அடுத்த வீட்டு ஆம்பளை நம்மளை ரசிக்கிறதுக்கு நம்மளை படைக்கல கடவுள். நம்மளை தொட்டு தாலி கட்டின நம்ம கணவர் தான் நம்மளை ரசிக்கணுமே தவிர, அடுத்த ஆம்பளை நம்மளை ரசிக்கிறதுக்காக நம்ம முதுவை காட்டுறதும், பின்னாடி மசரை காட்டுறதோ, பின்னாடி வந்து நான் எதையும் சொல்ல விரும்பலை, பண்ணுறது இல்லைங்க. தொட்டு தாலி கட்டினவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உரிமையை தவிர, மற்றவனுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக காட்டுற அளவுக்கு வந்து இது கிடையாது. எனக்கு வாயில் வரமாட்டேங்குதுங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் பார்க்குறவனுக்கு என்னங்க, பார்த்துட்டு அவன் பின்னாடி தப்பாக பேசுவான். பாரு இந்த பொம்பளை பாரு இது வச்சுக்கிட்டாலாம், நான் அழுங்குறா குழுங்குறா, என்னென்ன நான் பார்ப்பாங்கிறதுக்காக அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா. வேண்டாம். நம்மளால் அவனோட லைஃப்பில் நம்ம போய் விளையாடுறதோ, அவனோட பொண்டாட்டிக்குள்ளேயும் புருஷங்குள்ளேயும் சண்டை வர்றதோ, அவன் தப்பான கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறதோ, அல்லது இப்போ முக்கால்வாசி நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, கல்யாணம் ஆனவங்க பெண்கள் தான் ரொம்பவே இதாக இருக்கிறாங்க. வயசு பசங்க கூட எல்லாரும் அப்படின்னலாம் நான் சொல்ல கிடையாது. கல்யாணம் ஆன பெண்கள் நிறைய பேர், வயசு பசங்க அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் தான் அப்படி நடந்துக்கிறாங்க. நீ பெண்களுக்கு பெண்கள் நீயா பேசுகிறியான்னு என்னை கேட்டாலும் தப்பு கிடையாது. எத்தனையோ மீடியாவிலையும், எத்தனையோ நியூஸ்லேயும், எத்தனையோ இதில் யூடியூப்பில் வர்ற செய்திகளையும் படித்து பாருங்கள். இத்தனை வயசு அத்தனை வயசு, ஐயோ அது கேட்கவே காது கூசுது. நாடு எதை நோக்கி போகுது என்னங்கிறது எனக்கு புரியல. வயசு பசங்களெல்லாம் பெற்றவங்க தனியாக விடுறதுக்கு கூட பயமாக இருக்குது. பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாங்கன்னா கூட ஓரளவு கண்ட்ரோலாக நம்ம வந்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துக்கிறது எவ்வளவோ சுபிட்சமான வாழ்க்கை. உண்மை.